எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஒரு அப்ளிகேஷனை பற்றி பேசப் போகிறேன். எந்த வேலையாக இருந்தாலும் முதலில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் என்ற தேர்வு வைத்து அதில் தேர்ச்சி பெற்றவர்களைத்தான் அடுத்த கட்ட நேர்முக தேர்வுக்கு அனுப்புவார்கள். அந்த விதத்தில் இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தேர்வு மிக மிக முக்கியமானது. இது கணினி அலுவலக வேலையாக இருக்கலாம், வங்கி அலுவலக வேலையாக இருக்கலாம், ரயில்வே அலுவலக வேலையாக இருக்கலாம், மற்றும் சில அரசாங்க வேலையாக இருக்கலாம். இந்த தேர்வைத்தான் ஸ்கிரீனிங் டெஸ்ட் என்று சொல்லி முன்னால் வைத்து அதில் ஆயிரக்கணக்கான விண்ணப்பதாரர்களை வடிகட்டி நூற்றுக்கணக்கானவர்களை மட்டும்தான் நேர்முக தேர்வு கட்டத்திற்கு அனுப்புவார்கள். அந்த விதத்தில் இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தேர்வு மிக மிக முக்கியமானது ஒன்று. இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தேர்வில் பலவிதமான பாடங்களிலிருந்து கேள்விகள் வரும். உதாரணத்திற்கு ages, averages, allocation and mixture, area and volume, permutation and combination, train, distance and time, work and time, இந்த மாதிரி பலவிதமான பாடங்களிலிருந்து தேர்வுகள் வரும். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் படித்தவுடன் நீங்கள் எந்த அளவுக்கு அந்தந்த பாடங்களில் புலமையாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களால் சோதித்து பார்க்க முடியும். இந்த அப்ளிகேஷனில் இடதுபுறத்தில் பாடங்கள் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வலதுபுறத்தில் பிராக்டிஸ் டெஸ்ட், பிராக்டிஸ் டெஸ்ட் 2, பிராக்டிஸ் டெஸ்ட் 3 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் நாம் பாடங்களை பற்றி பார்ப்போம். நீங்கள் உதாரணத்திற்கு ஏஜஸ் என்ற பாடம் முடித்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய திறமை இந்த ஏஜஸ் பாடத்தில் எப்படி உள்ளது என்பதை அறிந்து கொள்ள இந்த டெஸ்டுகளை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இதில் பிராக்டிஸ் டெஸ்ட் 1 அண்ட் பிராக்டிஸ் டெஸ்ட் 2 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வுக்கு மொத்தம் 14 மிக குறைந்த கேள்விகளே உள்ளன. உதாரணத்திற்கு இந்த தேர்வில் மொத்தம் 14 கேள்விகள் உள்ளது. அதே சமயம் இதற்கு 60 நிமிடங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த தேர்வுகளில் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பாடங்களில் திறமை பெற்றிருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். எவ்வளவு வேகத்தில் முடிப்பீர்கள் என்பதை நாம் அந்த பிராக்டிஸ் டெஸ்ட் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் இந்த ஸ்டார்ட் என்ற பட்டனை அழுத்தியவுடன் உங்களுடைய நேரம் துவக்கமாகும். நீங்களும் பதில்களை சொல்ல ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு கேள்விகளிலும் இங்கு கேள்விகள் தமிழில் கேட்கப்பட்டுள்ளது. இன்னொரு அப்ளிகேஷனில் ஆங்கிலத்தில் கேட்கப்பட்டிருக்கும். இப்பொழுது நீங்கள் பிராக்டிஸ் டெஸ்ட் என்பதை பார்த்தீங்கன்னா அதில் 30 கேள்விகள் உள்ளன. அதை நீங்கள் 90 நிமிடத்தில் முடிக்க வேண்டும். இதில் கேள்விகளுக்கான பதில்கள் கொடுப்பது மட்டும் முக்கியமல்ல, எவ்வளவு வேகத்தில் நீங்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறீர்கள் என்பதும் முக்கியம். மொத்தம் 30 கேள்விகள் உள்ளன. அதற்கு 90 நிமிடங்கள் உள்ளது. நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு நிஜமான தேர்வு மாதிரி இருக்கும். ஏனென்றால் தேர்வுகளில் ஒரே ஒரு பாடத்திலிருந்து கேட்பதில்லை, பல பாடங்களிலிருந்து பலவிதமான கேள்விகள் வரும். அந்த நிஜமான தேர்வை போல் இந்த தேர்வு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதிலும் நீங்கள் ஸ்டார்ட் என்ற பட்டனை அழுத்தியவுடன் தேர்வு தொடங்கும், உங்கள் நேரமும் தொடங்கும். நான் இந்த தேர்வை எப்படி செய்வோம் என்பதை இன்னொரு பதிவில் நாம் பார்க்கலாம். நன்றி.